இது Selenium tutorial with Python. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Seleniumல ஒரு எலமெண்ட் இல்லை ஒரு ஐடியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ Seleniumல எப்படி லொக்கேட்டரை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். நீங்கள் Selenium எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, Selenium வச்சு ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுலாம் ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான Selenium கோடை நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன். இந்த கோடை நான் இப்போ உங்களுக்காக ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்றைக்கி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோடை ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ கோடை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெப் ப்ரௌசருக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் கொடுத்த அந்த லிங்க்கை வந்து இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமஸ் விண்டோ ஆகும். ஸோ ஆயிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெஸ்டிங்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டெஸ்டிங் வெப்சைட் தான். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பழகிறதுக்காகவே மேக் பண்ணப்பட்டது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ரெண்டு இன்புட்டில் சாதாரண இந்த ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட் பண்ணிவிட்டு லாகினை ஆட்டோமேஷன் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஓப்பன் ப்ரௌசர்ஸ், டெஸ்ட் லாகின், ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பிகாஸ் நம்ம வந்து டைட்டில் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்ற முதற்கொண்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கோட் எல்லாத்தையும் இப்போ நம்ம அழிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு லொக்கேட்டர்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அதை பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். லொக்கேட்டர்ஸ் அப்படின்றது ஐடியா இருக்கலாம், நேமாக இருக்கலாம், இல்லை லிங்க் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் நேமாக இருக்கலாம், டேக் நேமாக இருக்கலாம், சிஎஸ்எஸ் செலக்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பாத்தாக இருக்கலாம். இவ்வளோ லொக்கேட்டர்ஸ் Seleniumல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் Selenium லொக்கேட்டர்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஐடி, நேம், லிங்க் டெஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெஸ்ட், கிளாஸ் நேம், டேக் நேம், சிஎஸ்எஸ் அண்டு எக்ஸ்பாத், இவ்வளோ விஷயம் மூலமாக நம்ம வந்து Seleniumல ஆட்டோமேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில டெவலப்பர் அவங்களோட ஒரு சில லிங்க்கில் ஐடி கொடுத்துருக்க மாட்டாங்க, நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, உதாரணத்துக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்பாத்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலத்தில் எக்ஸ்பாத் கரெக்டாக இல்லைன்னா சிஎஸ்எஸ் செலக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களில் இந்த டைப்ஸில் ஏதாவது ஒன்று லொக்கேட் ஆகி கண்டிப்பாக இருக்கும். ஸோ Selenium லொக்கேட்டர்ஸை நம்ம பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேட்டர்னால் என்ன, ஐடி எப்படி பிக் பண்ணுறது, நேமை எப்படி பிக் பண்ணுறது, லிங்க் டெஸ்ட்டை எப்படி பிக் பண்ணுறது, பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்னால் என்ன, கிளாஸ் நேம்னா என்ன, அது எப்படி நம்ம பிக் பண்ணி கொண்டு வர்றது, இது எல்லாமே ஃபர்தராக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கே நல்லா புரியும். நீங்களே கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இருந்தும் இந்த எக்ஸ்பாத்திலிருந்து சிஎஸ்எஸ் செலக்டார், டேக் நேம், கிளாஸ் நேம் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது லொக்கேட்டர்ஸ்க்காக. முதல்ல நம்ம வந்து Seleniumல இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக ஒரு ஆட்டோமேஷன் கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஆட்டோமேஷன் கோடு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு தான். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ் வெப்சைட் தான், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நம்ம முதல்ல க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டை க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோம். எதுக்காக க்ரோமில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோமில் நம்ம எப்படி நான் லொக்கேட்டர்ஸை உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டேப்பில் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு டெஸ்டிங்காக ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம யூசர் நேமில் ஸ்டூடெண்ட்னு என்டர் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு 1 2 3 என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஆட்டோமேட்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி Seleniumக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல Seleniumல இம்போர்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் Selenium, இம்போர்ட் ஃப்ரம் Selenium, from Selenium, import web driver. இந்த வெப் டிரைவரை முதல்ல நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும்.
அதுக்கப்புறம் டைமை நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். டைமை இம்போர்ட் பண்ணிட்டோமா? இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணி ஆகணும். அது என்னன்னா ஃப்ரம் selenium டாட் வெப்டிரைவர் டாட் காமன் டாட் பை இம்போர்ட் பை. ஸோ இதை நம்ம எதுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், லொக்கேட்டர்ஸ் மூலமாக நம்ம வந்து ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம வெப் டிரைவர் அப்படின்ற டூல் மூலமாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். சிலினியத்தில் இருக்கிற வெப் டிரைவரை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டா தான் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இங்கே இந்த இம்பார்ட்டன் நடக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குதுன்னா, பை அப்படின்ற ஒரு வேரியபிள் அப்படின்றது பைத்தானில் இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி, அந்த பை அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லொக்கேட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கணும்னா நம்ம இந்த இம்போர்ட்டை பண்ணி தான் ஆகணும். சிலினியம் ஸ்ஃப்ரம்ன்றது சிலினியத்தில் இருக்கிற வெப் டிரைவரில் காமன் அப்படின்றது ஒரு லைப்ரரி. பை, இந்த பைன்றது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, லைப்ரரியில் இருக்க ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த பையை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதில் நம்ம கோட் அடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தான் இது பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ப்ரௌசர் அப்படின்றது ஒரு சாதாரண வேரியபிள் தான். இந்த வேரியபிளில் நான் மேலே இம்போர்ட் பண்ண இந்த வெப் டிரைவர் டாட் குரோமாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணா இருக்கட்டும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணா இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே தான் தரணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கிறீங்க, அந்த வேரியபிளில் வெப் டிரைவர் டாட் குரோமாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் நீங்கள் தரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பேரண்டைஸ் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இதோட முடியல. நம்ம வந்து இப்போ நம்ம இந்த வேரியபிள் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வேரியபிளை தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இந்த இதுவில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டில் இந்த ப்ரௌசர் அப்படின்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக டிரைவர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதில் ப்ரௌசர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கெட்டுனா என்ன தெரியுமா, அந்த லிங்க்கை நம்ம வந்து எங்கே கெட் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரௌசருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதுதான் கெட். ஸோ இந்த கெட்டு நம்ம தெரியப்படுத்தலாம், அதுக்கு தெரியாது ப்ரௌசருக்கு. ஸோ தெரியாது இல்லையா, அதுக்காக இந்த கெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, முதல்ல வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கிறதுனால அது வந்து குரோமை வந்து கால் பண்ணும். குரோமை கால் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற வேலையை நம்ம எப்படிலாம் துரிதப்படுத்தி செய்யலாம், அதுதான் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்காக பிரிண்ட் ப்ரௌசர் ஓப்பன் அப்படின்னு போடுறேன். ப்ரௌசர் ஓப்பன்னு போட்டுறேன். இது நம்மளுக்கு தெரியறதுக்காக, நம்மளுக்கு ப்ரௌசர் ஓப்பனாக இருக்கா இல்லைன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கொடுத்துக்கிறது தான். இதை வந்து இங்கே அவுட்புட்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் இங்கே ப்ரௌசர் ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இம்போர்ட் டைம் எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப ஆட்டோமேஷனில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க. அந்த டைமை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, டைம் டாட் ஸ்லீப்பில் 2 செகண்ட் இல்லை 1 செகண்ட், அதாவது கொஞ்சம் டப்புன்னு போனால் நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா ஆட்டோமேஷன் கோடில். கொஞ்சமாவது அந்த 1 செகண்டாவது அதை நின்று அதை காட்டு, அதுக்காக தான் இந்த டைமை கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபர்தராக நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் அப்புறம் இன்ஸ்பிளிசிட் வெயிட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ அந்த வெயிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக கோட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த டைம் டாட் ஸ்லீப்பை வச்சு பிகினராக இருக்கவங்க கோட் பண்ணி பழகுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் டாட் ஸ்லீப்ன்றது பிகினராக இன்னும் ஒரு 2-3 வீடியோ போக நானே இந்த டைம் டாட் ஸ்லீப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கிளாஸ் வச்சு ஃபர்தராக உங்களுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பிகினராக இருக்குதா இந்த டைம் டாட் ஸ்லீப்பே எனஃப் போதுமானது. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் அப்படின்றத வேரியபிள் கால் பண்ணிவிட்டு நமக்கு வந்து விண்டோ வந்து இந்த மாதிரி மினிமைஸாக இருந்து வேணாம், நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸாக மாற்றணும்னா சிம்பிளாக மேக்ஸிமைஸ் விண்டோ ஓப்பன் பரந்தீசஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லிங்க்கு உள்ள பேஸ்ட் ஆகும், ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், 1 செகண்ட் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் விண்டோ மினிமைஸாக இருந்தது மேக்ஸிமைஸாக மாறிடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். டைட்டிலில் ப்ரௌசர்ன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவனமாக பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம்.
ப்ரௌசர் டாட் டைட்டில். நம்ம டைட்டில் அப்படின்னு கொடுத்தா நம்ம இப்போ உள்ள நம்ம எதுக்கு போகிறோமோ அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் கொடுக்குறது. உங்கள் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த டைட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக ஒரு ஃபர்தர் ஒரு டிப்ஸ்க்காக இதை நான் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வெப்சைட் நேம் வந்து இங்கே போட்டிருக்க பாருங்கள், டெஸ்ட் லாகின் ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆட்டோமேஷன். ஸோ இதுதான் டைட்டில். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற இந்த வெப்சைட் கூட தான் நம்ம நுழைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் இந்த நேமை வந்து அழகாக நமக்கு டைப் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பிரிண்ட் டைட்டில் அப்படின்ற ஒரு டைட்டில் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை எதுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், ஏன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு எல்லா காரணமும் உங்களுக்கு கவனமாக கேட்கணும், கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டைம் டாட் ஸ்லீப் 1 செகண்ட் வச்சுக்கலாம். ஸோ 1 செகண்ட் வச்சுக்கிட்டோமா? சரி, இப்போ தாங்க முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு நான் எலமெண்ட்டை எப்படி நான் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். ஸோ யூசர் நேமுக்கு அப்புறம் இப்போ நான் யூசர் நேமில் இருக்கிற எலமெண்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். சிம்பிளாக யூசர் நேமில் இருக்கிற எலமெண்ட் அண்டு பாஸ்வேர்டில் இருக்கிற எலமெண்ட் ரெண்டுத்தையும் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா ரைட் கிளிக் அண்ட் இன்ஸ்பெக்ட். இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது யூசர் நேமில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். நேம் இருக்குது, ஐடி இருக்குது, ஃபர்தராக வேறு என்ன இருக்குது, நேம் இருக்குது, ஐடி இருக்குது, 2 தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் யூசர் நேமில் என்னென்ன இருக்குன்னா இங்கே ஒரு ரைட் கிளிக் பண்ணி இங்கே காப்பின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எலமெண்ட்டை காப்பி பண்ணலாம், அவுட்டர் HTML காப்பி பண்ணி போடலாம், செலக்டரை காப்பி பண்ணி போடலாம், JS பாத்தை காப்பி பண்ணி போடலாம், ஸ்டைல்ஸ் அந்த HTML CSS ஸ்டைல்ஸை காப்பி பண்ணி போடலாம், எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா பெரும்பாலும் நான் நிறைய ஒரு டெவலப்பர் ஒரு டெஸ்டிங் வந்து நிறைய பண்ணுறவங்க ஒரு ஃபர்தராக மூவ் பண்ணுறவங்க எக்ஸ்பாத் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் காப்பி ஃபுல் எக்ஸ்பாத் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பாத் அந்த காப்பி ஃபுல் எக்ஸ்பாத் எப்பவுமே மாறாதது. டைனமிக் வெப்சைட்டுக்கெலாம் இது 2 தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் சிம்பிளாக ஐடியை எப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஐடி இப்படி டபுள் கிளிக் பண்ணாலே அது செலக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் Ctrl+C கொடுத்து காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி கொடுத்துட்டு இங்கே யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளில் நம்ம ப்ரௌசர்னு அப்பிலேருந்து நம்ம கால் பண்ணி கூப்பிட்டு வரோம் பார்த்தீங்களா? அந்த ப்ரௌசரை இங்கே போட்டுட்டு ப்ரௌசர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஃபைண்ட் எலமெண்ட் பேர்லேயே தெரிஞ்சுக்கு பார்த்தீங்களா? எலமெண்ட் அதாவது ஒரு லொக்கேட்டரை கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்ட் எலமெண்ட். ஃபைண்ட் எலமெண்ட்டில் ஓப்பன் பேரந்தசிஸில் பை கொடுக்கணும். ஸோ மேலே நான் எதுக்கு நான் பையை இம்போர்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். பைன்றது இன்ட்ராக்ஷன் நடக்கணும், அந்த எலமெண்ட் கூட பேசணும், ஏதாவது ஒரு ஆள் மூலமாக பேசணும். அந்த காலத்து ராஜா மாதிரி தான் தூது அனுப்பிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு தூதுவர் அனுப்புகிற மாதிரி நம்ம பையை தான் அனுப்புகிறோம். இங்கே பையை அனுப்பி தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும் வெப்சைட் கூட. ஸோ பைக்கு அப்புறம் மறக்காமல் டாட் போடணும். டாட் அப்படின்றது ஒரு சின்டாக்ஸ். ஸோ பைத்தான் சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே டாட் வரும், எங்கே கமா வரும், இதெல்லாமே கோடிங் பழக நீங்களாக கற்றுக்குவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐடி, ஏன்னா நான் இப்போ ஐடி தானே வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஐடிக்கு அப்புறம் கமாவுக்கு அப்புறம் ஒரு ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம அங்கே காப்பி பண்ண வேண்டியதை இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ யூசர் நேமுக்கு நம்ம கொடுத்த இது வந்து வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இங்கே யூசர் நேம்ன்றது என்ன, சாதா ஒரு வேரியபிள் மேலே நான் இங்கே வச்சுருக்க பாருங்கள். அந்த வேரியபிள் டாட் சென்ட் கீஸ்னு ஒன்று இருக்குது. சென்ட் கீஸ் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். இது சினோனிம் டுட்டோரியலில் ரொம்ப முக்கியமான விஷயம். சென்ட் கீஸ்னால் அந்த யூசர் நேமை இப்போ போய் அதை வந்து கிளிக் தான் பண்ணணும். அது போய் அந்த லொக்கேட்டர் போய் அதை ஃபைண்ட் பண்ணி அது உள்ளே போய்ட்டு கரெக்டாக ஒரு கர்சரை வச்சு கிளிக் பண்ணிதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே யார் வேரியபிள் அனுப்புறது, ஏதாவது ஒரு நம்பர்ஸோ லெட்டர்ஸோ யார் அனுப்புறதுன்னா இந்த சென்ட் கீஸ் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் மூலமாக தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி ஓப்பன் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் ஒரு கொட்டேஷன். இந்த கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது யூசர் நேமை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் டாட் ஸ்லீப். இந்த டைம் டாட் ஸ்லீப் கொடுக்காமையும் போகலாம், ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு மூவ் ஆகிடுங்க. இது 1 செகண்டாவது கொடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் அது மூவ் ஆகிறது எல்லாமே கரெக்டாக நடக்கும். சினோனிமை பொறுத்த வரைக்கும் டைம் டாட் ஸ்லீப் இல்லை டைம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதை கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஓகே. பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு அப்படின்ற வேரியபிளில் இதே மாதிரி ப்ரௌசர் அப்படின்றத கால் பண்ணி, ஏன்னா ப்ரௌசரில் தான் நம்ம கடைசி ஆரம்பத்துலேருந்து ப்ரௌசர் வச்சு தான் செஞ்சுட்டு வரோம். ஸோ ப்ரௌசர்னால் என்ன அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு வேரியபிள்.
அந்த வேரியபிள் மூலமாக தான் நம்ம குரோமை ஓப்பன் பண்ணோம். அதில் தான் நம்ம வந்து லிங்க்கை கால் பண்ணி ஓட்ட விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அது மூலமாக தான் மேக்ஸிமைஸ் விண்டோ ஆச்சு. டைட்டிலையும் அது மூலம் தான் கிளிக் பண்ணோம். ஸோ ப்ரௌசர் மூலமாக தான் நம்ம கால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையை நடத்திக்கிட்டு வரோம். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரௌசர் அதை கால் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் எலமெண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபைண்ட் எலமெண்ட்ன்றது ஒரு லொக்கேட்டரை கூப்பிட்டு வரதுக்காக ஒரு தூதுவர் கூப்பிட்டு வரணும் இல்லையா, அந்த பையை கூப்பிட்டு வரதுக்காக ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இது போட்டால் தான் அது கண்டிப்பாக இன்ட்ராக்ட் நடக்கும். அப்புறம் பை டாட் ஐடி, இதுக்கும் ஐடி இருக்குது. ஸோ ஐடி கமா ஓப்பன் கோட்ஸ். இப்போ இதோட ஐடி எப்படி எடுக்கிறது? ஸோ குரோமுக்கு போயிடுங்க. இங்கே அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தா கரெக்டாக அந்த ஐடி மட்டும் வந்துடும். இங்கே பாருங்கள், டைப் பாஸ்வேர்ட், நேம் இருக்குது, ஐடி இருக்குது. இங்கே நேம் ஐடி ரெண்டுமே இருந்தாலும் நான் இதை எக்ஸ்பாத் வச்சு எப்படி உங்களுக்கு லொக்கேட் பண்ணி கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக ரைட் கிளிக், காப்பிக்குள்ளே காப்பி எலமெண்ட்டு இதெல்லாமே இருக்கும். இதில் எக்ஸ்பாத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பார்ட்டை வந்து இதுக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஐடிக்கு பதிலாக எக்ஸ்பார்ட் அடிங்க. விஎஸ் கோடாக இருந்தால் அதுவே காமிக்கும், ஆனால் பை சார்ட்டில் அப்படி காமிக்காது. ஸோ கவனமாக எக்ஸ்பார்ட்டை கேப்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே இந்த ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஐடின்றது இந்த எக்ஸ்பார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பார்ட்டை எப்படி லொக்கேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பார்ட்டை எடுக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்வேர்டில் சென்ட் கீஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி யூசர் நேமில் சென்ட் கீஸ் கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே பாஸ்வேர்டில் சென்ட் கீஸ் கொடுத்தோம். ஸோ பாஸ்வேர்ட் டாட் சென்ட் கீஸ் எதை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாரில் இதோ இங்கே இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டுக்கு இதுதான் போடணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட். ஸோ அதுக்காக நம்ம இதை தான் போடணும். ஸோ இது டபுள் கோட்ஸில் போகணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். சின்டாக்ஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவ்வளோதான். இப்போ டைம் டாட் ஸ்லிப் ஒரு செகண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்காக சப்மிட்னு ஒன்று வச்சுக்கோம். சப்மிட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ப்ரௌசர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட், இந்த வாட்டி எதை வச்சு போடலாம் அப்படின்னா கிளாஸ் நேம் வச்சு போடலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதெல்லாம் நம்ம கிடைக்குமோ அதில் வச்சு போட்டு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் நேம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, சப்மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ரைட் கிளிக், அதுக்கப்புறம் காப்பியில் கிளாஸ் நேம் அதுவே போட்டிருக்கும். இது பார்த்தீங்களா, கிளாஸ் செலக்டர். இதுதான் இந்த கிளாஸ் செலக்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஎஸ் கோடில் வந்து ஓப்பன் கொட்டேஷனுக்குள்ளே இந்த கிளாஸை போட்டுருங்க. ஸோ கிளாஸ் நேம் இது நம்ம போட்டாச்சு, கிளாஸ் நேமை போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து கிளிக் பண்ண போகிறோம். சப்மிட் பட்டனில் கிளிக் பண்ணுறது எப்படின்னா, சப்மிட் அப்படின்ற வேரியபிளை தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சப்மிட் டாட் கிளிக். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொட்டேஷன் ஒரு பேரஞ்சஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் டாட் ஸ்லிப். எவ்வளோ நேரம் ஸ்லிப் கொடுக்கலாம்? ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோவில் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். லொக்கேட்டர்ஸ்னால் என்ன, லொக்கேட்டர்ஸோட டைப், லொக்கேட்டர்ஸில் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஸோ நம்ம கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதை ரன் பண்ணும்போது 1 2 3 முதல்ல ரன் ஆகும். முதல்ல செலினியம் வெப் டிரைவர் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கெட் பண்ணி வச்ச லிங்க்கை அதில் பேஸ்ட் பண்ணோம். ஸோ செலினியமை பொறுத்த வரைக்கும் இந்த லேட் இருக்க தான் செய்யும். பிகாஸ் செலினியம் வந்து பிளேரைட் அப்படின்ற 2 ஆட்டோமேஷன் டூலை விட செலினியம் அப்படின்றது கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. மேக்ஸிமைஸ் விண்டோ அண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட், கிளிக் சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டனில் நம்ம கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து எரர் இருக்குது. என்னன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டில் கிளாஸ் வந்து பிடிஎன் இதுதான் கிளாஸ்.
ஸோ BTN தான் கொடுக்கும். சரிங்களா? கிளாஸ் இது வந்து ஸ்டைல், கிளாஸ் ஸ்டைல் வேறு, கிளாஸ் நேம் வேறு. ஸோ ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலமெண்ட்டை நம்ம எப்படி நம்ம லொக்கேட் பண்ணும்போது கவனமாக லொக்கேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற சீக்கிரத்துலேயே நான் கிளாஸ் நேமை வந்து மாற்றி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த தப்பு ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாருக்கும் நடக்கும். ஸோ கவனமாக அந்த எலமெண்ட்டை பிக் பண்ணுங்கள். இப்போ மேக்ஸிமஸ் விண்டோ ஆகும். அண்டு ஸ்டூடெண்ட் பாஸ்வேர்ட் அண்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. பாருங்கள், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் சிலோனியமோட லொக்கேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல். தேங்க்யூ.